நேத்து ஈவினிங் நான் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தத பார்த்துட்ட உடனே, "அம்மா நான் பிரிச்சு வைக்கிறேம்மா" அப்படின்னு பசங்க ஓடி வந்தாளுங்க. இல்லைனாலும் நான் கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணுவேன், "பிரிச்சு வைங்கம்மா ப்ளீஸ்" அப்படின்னு கேட்பேன். சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க பிரிச்சு வைப்பாங்க. அதுக்கான பாக்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா, அழகா தனித்தனியா எடுத்து வச்சுருவாங்க. நேற்று பக்கத்து வீட்டு பாப்பாவும் விளையாண்டுட்டு இருந்தா, நானும் செய்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொன்னா, சரி வாங்க ஓகே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் அடுத்த வேலையை பார்க்கறதுக்காக போயிட்டேன். பசங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நான் பழக்கப்படுத்தினேன். நான் பிரித்து வைக்கும்போது பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க அப்படின்னா, இந்த காய்கறியை இப்படி இப்படி தனித்தனியாக எடுத்து வைக்கணும், கருவேப்பிலை கொத்தமல்லியை தனியாக எடுத்து வைக்கணும், பச்சை மிளகாவை காம்பு கிள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களே சின்ன அப்போ அந்த வயசில் அவங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. ஆனால் அதை இப்போ அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம என்ன செய்ய சொல்கிறோமோ இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக செஞ்சிடுறாங்க. 3 பேர் ஆர்வமாக பிரித்து வச்சுட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்த ஏன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்கள் வீட்லேயும் குட்டி பிள்ளைங்க இருப்பாங்க. அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, இந்த வேலையை இவங்க தான் செய்யணும், இந்த வேலையை இவங்க தான் செய்யணும் அப்படின்லாம் சொல்லி அவங்க மனசில் பதிய வைக்காம, எல்லா வேலையும் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வளர்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அது பின்னாடி வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கும் பிள்ளைய ஒன்றுமே தெரியாமல் வளர்த்துட்டோமே அப்படின்ற ஒரு கில்ட்டி இருக்காது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தனித்தனியாக பார்த்துப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.